நம்ம திமுக காரனுக்கும் அதிமுக காரனுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதை மட்டும் இங்க நான் சொல்லி முடிச்சிடுறேன். இதுக்கு மேல பேச விரும்பல. 2வது பத்தி ஆரம்பிச்சிருப்பாங்க. நம்ம திமுக காரங்க உடன்பிறப்புகள்லாம் வெவ்வேறு இடத்துல இருக்கிறோம். என்னைக்காவது ஒரு நாள் சந்திப்போம். 30 விழாவில் சந்திச்சிருப்போம். அப்புறம் இன்னைக்கு நிகழ்ச்சியில் 2 நாளுக்கு அப்புறம் சில பேர் சந்திச்சிருப்பீங்க. ஒரு மாசம் கழிச்சு 2 மாசம் கழிச்சு சந்திச்சிருப்பீங்க. என்ன பேசிப்போம்? என்னப்பா நல்லா இருக்கியா? வீட்டில எல்லாம் நல்லா இருக்காங்களா? பசங்க நல்லா படிக்கிறாங்களா? இன்னைக்கு தலைவர் அறிக்கை பார்த்தியா? இன்னைக்கு கூட்டத்துக்கு போறியா? இன்னைக்கு அண்ணன் சேகர் பாபன் அவர்கள் நிகழ்ச்சி நடத்துறாரு, போறியா? நான் இத்தனை மணிக்கு வரேன். இதுதான் நம்முடைய உடன்பிறப்புகள் பேசக்கூடிய பேச்சு. இப்படிதான் உரையாடிப்போம். இதே 2 அதிமுக காரன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்திச்சான்னா என்ன பேசுவான்னு நீங்க யோசிச்சு பாருங்க. பேசிக்கவே மாட்டான். 2 பேர் திருன்னு முடிப்பானுங்க. இவங்கிட்ட பேசலாமா வேணாமா? இவன் இப்ப எந்த அணியில இருப்பான்? இவன் போன வாரம் வரைக்கும் அந்த அணியில இருந்தா இவன் நம்மளை காலை வாரி விட்டுருவான். அதுக்கு முன்னாடி நாம அவன் காலை வாரி விடணும். கரெக்டா இல்லையா? அத்தனை அணிகள் இன்னைக்கு விட்டா தொகுதிக்கு ஒரு அணி ஆரம்பிச்சிருவாங்க.